கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஏசாயா 44:3. நம்முடைய சந்ததியின் மேல் தேவன் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை தான் நாம் விரும்புகிறோம். அதுவும் நம்முடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புகிறார்கள். இந்த ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவரே சொல்லிவிட்டார். எனவே அவரிடத்திலே நாம் கேட்போம், ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை நீர் இன்று ஆசீர்வதிங்க, இதுவரை ஆசீர்வதித்து வந்தீர், தொடர்ந்து ஆசீர்வதிங்கள் என்று அவரிடத்தில் கேட்கலாம். அன்பின் பரம தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகளை முன்பாக நிறுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எங்களுடைய பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.